வெளிநாடுகளில் சென்று மருத்துவ கல்வி பயில விரும்பும் மாணவர்களுக்கு பல்வேறு வகையான கல்வி உதவித்தொகை திட்டங்களை அறிமுகம் செய்துள்ளதாக ஷாலோம் எஜுகேஷன் நிறுவனத்தின் இயக்குனர் அனிதா காமராஜ் தகவல். கடந்த 15 ஆண்டுகளாக மருத்துவம் பயில விரும்பும் மாணவர்களின் கனவை நிறைவேற்றும் விதமாக வெளிநாடுகளில் மருத்துவ கல்வி பயிலும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சேவையை செய்து வருகிறது ஷாலோம் எஜுகேஷன் நிறுவனம். தமிழகம் முழுவதும் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, திருநெல்வேலி என பல்வேறு நேரடியான கிளை அலுவலகங்களுடன் செயல்பட்டு வரும் ஷாலோம் எஜுகேஷன் நிறுவனம் இந்த ஆண்டிற்கான பல்வேறு கல்வி உதவித்தொகை திட்டங்களை அறிவித்துள்ளது. இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள ஷாலோம் எஜுகேஷன் நிறுவன அலுவலகத்தில் நடைபெற்றது. நிறுவனத்தின் இயக்குனர் அனிதா காமராஜ் பேசுகையில், வெளிநாடுகளில் மருத்துவம் பயிலச் செல்ல ஆர்வமுடைய மாணவர்களுக்கு பல்வேறு வழிகாட்டுதல்களை எங்களது நிறுவனம் செய்து வருவதாக கூறிய அவர், இந்தியாவில் செலவாகும் அட்மிஷன், விசா, டாக்குமெண்டேஷன், விமான கட்டணம் என சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சேவையை முற்றிலும் இலவசமாக வழங்கி மாணவர்களை ஊக்கப்படுத்தி வருவதாக தெரிவித்தார். சுமார் 14 நாடுகளில் மருத்துவ கல்வி பயில்வதற்கான சேவைகளை வழங்கி வருவதாக கூறிய அவர், வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயில்வதற்கான ஏற்பாடுகளை முழுமையான பாதுகாப்பு வசதிகளுடன் ஏற்படுத்தி தருவதாக குறிப்பிட்டார். இந்த ஆண்டு ஷாலோம் எஜுகேஷன் நிறுவனம் வழியாக வெளிநாட்டில் மருத்துவ கல்வி பயில பதிவு செய்யும் முதல் 125 மாணவர்களில் 2 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு 6 வருடத்திற்கான கல்வி கட்டணத்தில் இருந்து 100% விலக்கு அளிக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். தெரியும், ஷாலோம் ட்ரஸ்ட் அண்ட் எஜுகேஷன் வந்து லாஸ்ட் 15 இயர்ஸாக வந்து நாங்கள் வந்து அப்ராட் மெடிக்கல் எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு 14+ கண்ட்ரீஸ் 100+ யூனிவர்சிட்டிஸ்க்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பிரான்ச் இருக்கு. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, இப்படி தமிழ்நாடு ஃபுல்லாக பிரான்ச்சஸ் இருக்கு. நம்ம ட்ரஸ்ட்ல இருந்து எம்பிபிஎஸ் வெளிநாட்டில் போய் எம்பிபிஎஸ் படிக்கிற மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக லாஸ்ட் ஒரு 7 வருஷமாவே வந்து நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். மெயினாக லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய ஸ்காலர்ஷிப் பண்றோம். இப்போ லாஸ்ட் ஒரு 7 இயர்ஸா பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல போய் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு 1 lakh வர்த் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 50 lakhs வர்த் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். லாஸ்ட் 3 இயர்ஸா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு நீட்ல பாஸ் பண்ணி 60% மேல மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளிநாட்டுல போய் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம். அது எந்த மாதிரி ஹெல்ப்னா, இந்தியாவில் ஆகக்கூடிய அட்மிஷன், விசா, டிக்கெட்டு, டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் வந்து ஒரு 3 lakh வர்த் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். இதை வந்து ஷாலோம் ட்ரஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம். ஸ்டூடெண்ட் வந்து டைரக்டா யூனிவர்சிட்டியில போய் ஃபீஸ் மட்டும் பே பண்ணா போதும். இந்த ஃபீஸும் கட்ட முடியாத சூழ்நிலையில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் லோன் வாங்குறதுக்கான கைடன்ஸும் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸும் அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம லாஸ்ட் மே வந்து இப்ப இந்த நிறைய இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மெடிசன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ரேஷியோஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஏன்னா முதல்ல ஒரு 3 lakh ஆப்ஷன்ஸ் இருந்து 3 lakh ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. இப்ப நீட் பாத்தீங்கன்னா 1,40,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு 70,000-80,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த தமிழ்நாட்டுல நீட் மெடிசன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட நம்பரை இன்க்ரீஸ் பண்ற விதமா ஷாலோம் ட்ரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மே 5ஆம் தேதி நீட் எக்ஸாம் அன்னைக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதாவது நம்ம கிட்ட முதல்ல ரெஜிஸ்டர் பண்ற ஒரு 100 ஸ்டூடெண்ட்ல இருந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 100% யூனிவர்சிட்டி ஃபீஸ் ஃப்ரீ, ஒரு 4 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 50% வந்து யூனிவர்சிட்டி ஃபீஸ், அதாவது காலேஜ் ஃபீஸ் 50% ஃப்ரீ, ஒரு 4 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 25% யூனிவர்சிட்டி ஃபீஸ் ஃப்ரீ. இது வந்து லாஸ்ட் மேல நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். பட் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, இப்போ அதுக்கான ஆக்சுவலா வந்து நம்ம லாஸ்ட் மேல அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணி ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதா. பட் அந்த சீட்ஸ் நம்மளுக்கு ஃபில் ஆனதுனால நீட் ரிசல்ட் போட்டதுனால என்ன பண்ணிருக்கோம்னா, இன்னும் ஒரு 25 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஸ்காலர்ஷிப்ஸ் ப்ரொவைட் பண்றோம் நம்ம. ஸோ இதுதான் வந்து இதுல ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு விஷயம். ஸோ ஷாலோம் ட்ரஸ்ட் வந்து 100 இல்ல 125 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செலக்ட் பண்ண 125 ஸ்டூடெண்ட்ல இருந்து ஒரு 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம் நாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வர்ற எல்லா 125 ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து ஒரு 50,000 வர்த் கிஃப்ட், டேப், புக்ஸ், ஸ்டெத்து, கோட்டு, ஃபர்ஸ்ட் இயர் அவங்க படிக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு நாங்க ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம்.
அப்புறம் மெயினா இன்னொரு விஷயம் நான் இந்த இதுல வந்து சொல்லணும்னு நினைச்சது, இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கிற ஒரு குழப்பம், நீட்ல பாஸ் பண்ணா வந்து டாக்டர் ஆயிட முடியுமா? ஏன்னா நீட்ல பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட் கூட எங்களுக்கு இங்க சீட் கிடைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீட்ல வந்து பாஸ் பண்ணா கண்டிப்பா வந்து சீட்டு எல்லாத்துக்குமே கிடைக்காது. உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சொல்ல போனா ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு வந்து 11,80,000 சீட்ஸ் இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா 450க்கு மேல மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸே 12 லேக் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே கிடைக்காது. அதே மாதிரி வந்து நிறைய வந்து நீட் ரிப்பீட் போறாங்க. அதை நான் தப்புன்னு சொல்லல. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நம்ம கிட்ட அட்மிஷன் போட்டவங்க 2020ல 12th முடிச்ச ஸ்டூடெண்ட் இன்னைக்கு அட்மிஷன் போடுறாங்க இந்த வருஷம். ஸோ உங்களுக்கு 5 இயர்ஸ் வந்து வேஸ்ட் ஆகுது. ஸோ நான் என்ன சொல்றேன்னா நீட் ரிப்பீட் பண்ண வேண்டாம்னு சொல்லல. 300க்கு மேல மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு 1 or 2 இயர்ஸ் வந்து நீட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கு மேல ஸ்பெண்ட் பண்றது வந்து கண்டிப்பா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப வேஸ்ட் ஆயிடும். ரெண்டாவது வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி ஒரு 2 லேக் மினிமம் வந்து வருஷத்துக்கு 2 லட்சம் ஃபீஸ்ல இருந்தே காலேஜஸ் இருக்கு. இங்க ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற காஸ்ட்ல அப்ராட்ல வந்து அவங்களால மெடிசன் படிக்க முடியும். ஸோ அதனால வந்து நீட் ரொம்ப ரிப்பீட் போகாம ஸோ ஒரு 300க்கு மேல மார்க் எடுத்திருக்காங்கன்னா 1 or 2 இயர்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 2 இயர்ஸ்க்கு மேல ஒரு நீட்டுக்காக ஒரு டைமை வேஸ்ட் பண்றது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சருக்கு வந்து சரியா இருக்காது.